அஸ்ஸலாமு அலைக்கும். வீடே மணக்கக்கூடிய சூப்பரான பார்ட்டி ஸ்டைலில் ஒரு மீனான எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். அதாவது மீன் குழம்பு. கானாங்கழுத்த மீன் வச்சு தான் இன்றைக்கி நான் மீன் குழம்பு செஞ்சுருக்கேன். எந்த மீனாக இருந்தாலும் இந்த ஸ்டைலில் நீங்கள் செஞ்சிங்கன்னா ஆப்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வெல்கம் டு மை சேனல் க்ரௌன் பாரடைஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேங்காய் எண்ணெய் 3 குழிக்கரண்டி அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெய் கூட எடுத்துக்கலாம், சன்ஃப்ளவர் கூட எடுத்துக்கலாம். பட் தேங்காய் எண்ணெய்ங்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும், அதனால தான் எடுத்திருக்கேன். கறிவடகம் நான் சேர்க்கறதுனால கொஞ்சமாக கடுகு, நான் கொஞ்சமாக வெந்தயம் எடுத்திருக்கேன். நீங்கள் கறிவடகம் சேர்க்கலைன்னா நீங்கள் தாராளமாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அடுத்தது நான் 10 பூண்டு பல்லும் 1 இஞ்சி சைஸில் இஞ்சியும் எடுத்திருக்கேன். அது லைட்டாக தட்டி அது கூடவே ஒரு 10 சின்ன வெங்காயமும் லைட்டாக தட்டி எடுத்துக்கிட்டேன். ஒரு கொத்து கருவேப்பிலை. இப்போ நீங்கள் தட்டுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னா ஜஸ்ட்டு நீங்கள் மிக்சியில் ஒரு லைட்டாக ஒரு பல்ஸ் விட்டு எடுத்தால் போதுமானது. இந்த மாதிரி கொரண்டு வந்துடும். இப்போது இது எல்லாத்தையுமே எண்ணெயில் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்க, இல்லை ஸ்லோ ஃப்ளேமில் கூட வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்படியே அடி பிடிக்காத அளவுக்கு அந்த எண்ணெயிலே கொஞ்சம் லைட்டாக பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லது தான், ஏன்னா நம்ம புளி கரைக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் மீனானத்துக்கு அந்த எண்ணெய் கொஞ்சம் மிதக்கின மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் எண்ணெய் நீங்கள் ஆணத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் வெறும் 3 மீன் தான் எடுத்திருக்கேன், கானாங்கழுத்த மீன். அதில் நான் மீனோட மண்டையும் அது கூட நடுத்துண்டை மட்டும்தான் நான் ஆணத்தில் போட போகிறேன். ஸோ அதனால் நான் கம்மி அளவில் தான் நான் ஆணம் வச்சுக்கிறதுனால அதுக்கு உண்டான நான் பொருள் தான் சொல்கிறேன். நீங்கள் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை அப்படியே நீங்கள் டபுள் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பழுத்த தக்காளியும் அது கூட நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இது கலராக இருக்கிறதுனால அது காஷ்மீரி மிளகாத்தூள். ஸோ அதனால் கலராக இருக்குது. நீங்கள் நார்மல் மிளகாத்தூள் எடுத்துக்கிறா இருந்தாலும் எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். இப்போது கொஞ்சம் கொரண்டு அரைச்ச மல்லித்தூள் 2.5 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகத்தூள், அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள். மசாலாவை எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா மசாலா நல்லா டைட்டானதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மசாலாவை கொஞ்சம் லூஸ் பண்ணி விடலாம். அப்போ தான் தக்காளி நல்லா மசிஞ்சு அதுக்கப்புறம் மசாலாவில் இருக்கிற நல்லா பச்சை வாசனை போயிட்டு நல்லா எண்ணெய் கக்கும். இந்த எண்ணெய் கக்கிற ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்து திருப்பி நல்லா வதக்கி விட்டு அப்படியே நம்ம வச்சிட்டோன்னா நல்ல எண்ணெய் பிரிஞ்சிடும். இந்த ஸ்டேஜில் புளி தண்ணியோட நான் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். புளி நான் ரொம்ப கம்மியாக தான் எடுத்திருக்கேன். நெல்லிக்காய் சைஸில் அளவுக்கு புளியை நான் ஊற வச்சு அது கூடவே 2 கீத்து தேங்காய், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், பெருஞ்சீரகம் சேர்த்து நான் அரைச்சி அது கூட புளியும் சேர்த்து கலந்து தான் இப்போ நான் ஊற்றிக்கிட்டேன். இப்போது இது ஒரு 5 நிமிஷம் நம்ம ஸ்லோ ஃப்ளேம்லேயே மூடி வச்சோன்னா வீடே அந்த மல்லி வாசம் நல்லா மணக்கணும். மல்லி வாசம் நல்லா உங்களுக்கு மணத்ததுக்கப்புறம் தான் நீங்கள் மீனை இந்த மாதிரி சேர்த்து அதுக்கு மேலே இந்த மாதிரி ஆணத்தை போடணும். நான் கொஞ்சம் அகண்ட பாத்திரத்தில் வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் குழியாக இல்லாமல் இருக்குது. இதே கொஞ்சம் சின்ன பாத்திரத்தில் நீங்கள் வச்சிங்கன்னா மீன் அந்த ஆணத்தில் மூழ்கிடும். அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி மேலே எடுத்து போட வேண்டிய அவசியம் இருக்காது. ஒரு 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் 2 கருவேப்பிலையும் ஒரு பச்சை மிளகாவையும் இது மேலே போட்டு நல்லா மூடி வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. மீன் நல்லா வெந்துடும். அப்படியே நீங்கள் ஹீட்டில் அப்படியே மூடி வச்சிட்டிங்கன்னா நல்லா திக்னஸும் கொடுத்துரும். கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எகைன் அண்ட் எகைன் நீங்கள் கண்டிப்பாக செய்வீங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லேயும் க்ரௌன் பாரடைஸ் 89 ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.